இவங்கெல்லாம் வந்து இப்போ என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பிரியாணிக்கு விறகு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த ரொம்பவே அழகான இந்த தோப்புல உட்காந்து சாப்பிட போறோம். அது பிரியாணி சமைச்சு சாப்பிட போறோம். அடுப்பு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. இவங்கெல்லாம் நம்மளுடைய தளபதிகள். அதாவது ஒருத்தர் வந்து அடுப்பு ரெடி பண்றது, விறகு எடுக்கிறது, ஒருத்தர் மசாலா ரெடி பண்றது, பாத்திரம் ரெடி பண்றது அப்படின்னு இவங்கெல்லாம் நம்மளுடைய தளபதிகள். உன் பேர் என்னடா? நிவாஸ். என்ன கிளாஸ் படிக்கிற? காத்து 2 பல்லு வழியா சைட்ல போயிட்டு இருக்கு. இங்க அழகா லெக்மெண்ட் டயர் ஆனதுனால அவர் வந்து வாக்கர் வச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம். அவருக்கு இன்னைக்கு இந்த தோப்புல உட்காந்து சமைச்சு சாப்பிடணுன்றதுக்காகவே ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இங்க வந்துட்டாரு. ராம் சரண். என்ன கிளாஸ் படிக்கிற ராம் சரண்? 4th. வெரி குட். இதுலயும் ஒரு குட்டி ஸ்டார் வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஜீரோ பொல்யூஷன்ல இருக்காமா பையன். இப்ப நீங்க பிரியாணி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இப்படிதான் நிப்பீங்களா? அனகாத்து. வெரி குட். சாப்பிட பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நம்ம மாஸ்டர் செஃப் வந்து வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இருக்காங்க. போடுங்க. அடுத்தது மிளகாய் தூள். சுத்தமான மிளகாய் தூள். எல்லாரும் வாங்க. டைட்டில் போட்டு ராகினி சமையல். ஆமாங்கா, தோப்பு பிரியாணி. இது இயற்கை காற்று. இதுதான் அண்ணது அண்ணா என்ன டயலாக் சொல்லுவாவ? இதுக்கு மேல என்ன வேணும்? சுத்தமான காற்று, சுத்தமான காற்று. இதுதான் எங்களுக்கு எல்லாமே. போகும்போது இந்த வாட்சை கொடுத்துறீங்களா சாகித்யா குட்டிக்கு? ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்காரு. சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. மசாலா நல்லா வந்துருச்சு, கலந்து எல்லாமே. அஞ்சு தக்காளி. அரிசி எவ்வளவு? 1.5 கிலோ. 1.5 கிலோ. பிரியாணி இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்ல கன்ஃபார்ம் போல இருக்கு. காவல் காக்கிற படைகள். சோறுதான் முக்கியம்ல நமக்கு. அதுவும் பிரியாணில ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு ஃபாஸ்டா டக்குன்னு ஒவ்வொரு வேலையா நடக்குது. சீக்ரெட் மசாலா. சீக்ரெட்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பிரியாணி மசாலாவோட ரெசிபி என்ன? இதுவா? பட்டை கிராம்பு ஏலக்காய் தான்க்கா. அவ்வளவுதான். என்ன ரேஷியோ? பட்டை வந்து 10 கிராம்னா ஏலக்காய் 5 கிராம், கிராம்பு 3 கிராம். பிரியாணி அப்படியே மணக்க மணக்க ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே நம்மளும் ரொம்பவே ரிலாக்ஸா படுத்தாச்சுங்க. அவ்வளவுதான். நம்மளோட சூப்பரான பிரியாணியை இப்ப தம் போட போறாங்க ராகினி. எல்லாம் முடிச்ச உடனே ஒரு 20 நிமிஷத்துல சூப்பரா நம்ம சாப்பிடலாம். கொத்தமல்லி இலை தூவி, அதுக்கு மேல ரொம்பவே அழகா முந்திரி பருப்பு தூவி, அப்படியே ஜோதிகா மாதிரி நெய்யை ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ராகினி. ஊத்தி முடிச்ச உடனே தம் போட ரெடி ஆயாச்சு. எல்லா அனலையும் எடுத்து, நெருப்பு கங்கெல்லாம் எடுத்து தம் போட்டாச்சு. இப்படி ஒரு சூப்பரான பிரியாணி இவ்வளோ ரிலாக்ஸ் மூடில் நம்ம சாப்பிடணும்னா இறைவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அதே சமயம் இந்த குட்டீஸ் வாழெல்லாம் சேர்ந்துட்டு சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோனெல்லாம் ஓரமாக தூக்கி போட்டுட்டு அவங்க விளையாடுற இந்த கோலி குண்டு பம்பரம்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு நாஸ்டாலஜிக் எஃபெக்ட்ஸ் கொடுக்குதுன்னே சொல்லலாம். இதெல்லாம் நான் என் ஹஸ்பண்டெல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி அவங்களோட ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணினோம்.
நீங்களும் இப்படி ஒரு கிராமிய சூழல்ல இருந்திருக்கீங்களா? இல்ல இருந்துட்டு இருக்கீங்களா? இது போல என்ஜாய் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. பசங்க பம்பரம் விடுறத பார்த்த உடனே என் ஹஸ்பண்டுக்கும் பம்பரம் விடணும்னு ரொம்ப ஆசையாயிடுச்சு. இங்க பாருங்க அவரும் இப்போ பம்பரம் விளையாட ஆரம்பிச்சுட்டாரு. எல்லாரும் இப்படிதான் இந்த மாதிரி பரபரப்பான ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில நமக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறதுக்கு கொஞ்சமா அமைதியா ஒரு நேரமோ சூழலோ தேவைப்படுது இல்லைங்களா? அந்த மாதிரி நேரத்துல எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் நம்மளுடைய தம்ம உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிக்கன் பிரியாணி அருமையா பொலன்னு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இலை போட்டு பரிமாறி சாப்பிடலாம். நாங்க இப்படி எல்லாரும் உட்காந்து பரிமாறி சாப்பிடுற இந்த மாதிரி நிகழ்வை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு பேரானந்தமா இருக்குங்க. ஏன்னா எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காந்து சாப்பிடுற அந்த ஒரு சுவாரஸ்யமான தருணங்களை நாங்களும் ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் அங்கிருந்து மரத்துல இருந்து வாழை இலைய பறிச்சு சுட சுட சிக்கன் பிரியாணி, அது கூட முட்டை தூக்கு, அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு, ரைத்தான்னு சொல்லி அருமையா ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். கோழி குழம்பு இருக்கு. அலை அலையா வருது. ரெடியா வச்சிருக்காங்க பாருங்க. அடுத்து அண்ணா நான் எடுக்கணும். அங்க ஒண்ணுமே எப்படி ராய் நட்டு கொடுத்துக்குவா நான் ராகினி பார்த்து அம்மாவுக்கு மம்மிக்கு அப்படிங்க சும்மா வாங்குங்க. சூசி கரோ படே அடியிலே இன்னைக்கு தான் சாப்பிட்ருக்கோம். செம்ம டேஸ்டியாக இருக்கு ராகினி. ஹார்ட் ஃபெல்ட் கமெண்ட் இது. இன் பிட்வீனில் இந்த இலையில என்ன வந்துச்சுன்றதே நான் மறந்துட்டேன். இத்தனையும் நிரப்பிட்டாங்க.